கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் முதல் வசனம். 73ஆம் சங்கீதம் முதல் வசனம். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது சுத்த இருதயம் உள்ளவராக இஸ்ரவேலர் இருந்திருக்காங்க, இருதயத்தில் சுத்தம் இல்லாமலும் இஸ்ரவேலர் இருந்திருக்காங்க. அதனால தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு என்று சொல்லி. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூட நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம இருதயத்தை சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தில், அதனால தான் ஆண்டவர் கூட சொன்னார், இந்த பூமியில் இருக்கும்போது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த நாட்கள் கூட நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய இருதயத்தை குறித்து நாம் மிகுந்த எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்போது அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இருதயத்தை காத்துக்கொள்ளும் போது தான் அதுக்குள்ளே என்ன அதற்குள்ளே என்ன உட்புகாது, அசுத்தங்கள் உட்புகாது. பாருங்கள், அப்போ இருதயத்தை குறித்து பாருங்கள், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை விதமான அசுத்தங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். இருதயம் எப்படி இருக்கிறது, இருதயத்தில் என்னென்ன காணப்படுகிறது என்பதை குறித்து ஆண்டவர் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து என்னென்ன புறப்படுகிறது என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த போன்ற காரியங்களெல்லாம் நம்ம இருதயத்தில் இல்லாமல் நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதாவது மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாருங்க, மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முறை கூட அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகளையெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த காரியத்தில் எல்லாம் நம் இருதயத்திற்குள் இருந்து புறப்பட்டு வந்து நம்மை தீட்டுப்படுத்தாத வண்ணம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். எல்லா காவலோடு நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்ம எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அதனால தான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். என் உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அவனை கொண்டு நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் நம் உள்ளத்தை அவர் உள்ளம் போல் இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். தேவனுடைய உள்ளத்திலே உள்ளதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ தான் நம்முடைய இருதயம் சுத்த இருதயம், தேவனுக்கு பிரியமான இருதயம், தேவனுக்கு இஷ்டமான செய்யக்கூடிய இருதயம், தேவனை பிரியப்படுத்தக்கூடிய இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உமக்கு பிரியமான நான் செய்ய வேண்டும் எப்போதும் என்று சொல்லி அவர் கூட ஒரு வசனத்தில் சொல்வதை நாம் கூட வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் நாம் கூட எப்படி காணப்படுகிறோம்? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? ஆண்டவரே உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி கூட அவர் ஒரு இடத்துல ஜெபிக்கிறார். அப்போ இந்த நாட்கள் கூட ஆண்டவருக்கு பிரியமான செய்யும்படியாக நாம் கூட என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே உமக்கு பிரியமான செய்ய எனக்கு கூட கற்றுத்தாரும், போதித்தருளும் என்று சொல்லி நாம் கூட ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எல்லா காவலோடும் காத்து கொள்வார். அது ஜீவ விட்டு புறப்படும்படியாக செய்வார்.
நம்ம இருதயத்திலிருந்து தேவனுடைய ஜீவ ஊற்றாகிய நதி புறப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களில் கூட நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் தம்முடைய ஊற்றாக மாற்ற விரும்புகிறார். நம்மை ஒரு நதியாக மாற்ற விரும்புகிறார். நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமான ஒரு நதியாக காணப்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட இன்னும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய இருதயத்தை நிலத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். வழி அருகே ஒரு விதை, என்ன வழி அருகே விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லி, வழியிலே விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லி. அப்போ அந்த நிலம் என்று சொல்லும் அது எதை காண்பிக்கிறது? நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிறது. நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை பலன் தரக்கூடியதாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நல்ல நிலமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கும்போது நமக்குள்ளே அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை என்ன பண்ணுமா? 30, 60, 100மாக பலன் தரும். தேவனுக்கென்றது கனி கொடுக்கும், கிரியை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த நாட்கள் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக, நல்ல நிலமாக காணப்படுகிறதா? இல்லை வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போன்ற, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போன்ற ஒரு நிலமாக காணப்படுகிறதா? முள்ளுகள் விதைக்கப்பட்ட நிலமாக காணப்படுகிறதா? கற்பாறை நிலமாக காணப்படுகிறதா? இந்த நாளில் கூட நாம் அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நாம் நல்ல நிலமாக காணப்பட நாம் கூட முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்கும் போது ஆண்டு நம்மை சுத்த இருதயத்தை நமக்கு தந்து ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே வெளிப்படுவார். அநேகர் பாருங்கள், பேசும்போது அவங்க இருதயத்தில் என்ன இருக்கிறது, என்ன விரும்புகிறார்கள், அவர்கள் எதை செய்ய துடிக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு சிலர்லாம் பேசும்போது ஒரு சில வார்த்தைகளிலே அதை நாம் கண்டுகொள்ளலாம். இதை இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம், இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். நம்முடைய இருதயம் எதை விரும்புது? நல்லதை விரும்புதா, கெட்டதை விரும்புதா, ஆண்டவரை விரும்புதா, உலகத்தை விரும்புதா, பாவத்தை விரும்புதா, பரிசுத்தத்தை விரும்புதா, தீமையை விரும்புதா, நன்மையை விரும்புதா, எல்லாவற்றையும் நாம் அவர்களோடு பேசும்போதே, கொஞ்ச நேரம் பேசும்போதே அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கிறது, அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த நாளில் கூட அவர்கள் பேசுவதை வைத்து அவர்கள் இந்த பாதையில் நடக்க விரும்ப என்பதை நாம் தேவனுக்குள்ள நாம் அதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றார் போல் அவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்ல முடியும். அநேகருடைய இருதயம் பாருங்கள், எப்போதும் படப்பட என்றே இருக்கும். அப்படி படன்னு இருக்கிறது காரணம் என்ன? ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள், வேகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். படப்பட வாய் அமைதியாக இருக்காது. இதை குறித்து கூட சொல்லுவார்கள் அநேகர், ஓட்ட பானையில் பூந்த மாதிரி அவன் ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். இதையெல்லாம் கூட நாம் கேட்டு இருக்கிறோம். நம்ம இருதயம் அந்த அளவுக்கு ஸ்பீடாக பட ஒரே டென்ஷன் மயமாக, ஒரே வேகமாக அவர்கள் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நிதானிக்க மாட்டார்கள். நம்முடைய இருதயத்தை நாம் நிதானித்து தேவனுக்குள் நம்ம இருதயம் சுத்தமாக காத்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. தேவனிடத்தில் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பதில்லை. அதனால தான் அவர்கள் ஸ்பீடு இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வாயில் பாருங்கள், வார்த்தை அப்படியே அள்ளி வீசுவார்கள். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை ஒரு நிதானிக்கிற அறிவில்லாமல் பலவிதமான வார்த்தைகளை அள்ளி வீசுவார்கள். இந்த வார்த்தையை நான் பேசக்கூடாது என்பதை எல்லாம் அவர்கள் உணராதவர்களாக இஷ்டம் போல பேசுவார்கள். மனதில் விரும்புகிறபடி எல்லாம் பேசுவார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை என்பதை எல்லாம் உணராமல் பேசுவார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க இருதயத்திலிருந்து அப்படியாக அவங்க இருதயம் என்ன பண்ணுறது? ஒரு ஸ்பீடாக வேகமாக காணப்படுகிறது. இருதயத்தை சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தில் அவர்களுக்கு அக்கறை இல்லை, கவனம் இல்லை, விழிப்பில்லை. அப்போ இந்த நாட்கள் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக இருக்கும்போது நமக்கு இருதயம் எப்படி காணப்படும்? நொறுங்குண்டு இருதயமாக காணப்படும். இதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த நாளில் கூட நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது? தேவனுக்கு உள்ள நொறுங்குண்ட இருதயமாக காணப்படுகிறதா? தேவனுக்கு சித்தமான பேசிக்கொண்டு இருக்கிறதா? அடுத்தபடியாக நம்ம இருதயத்திலிருந்து என்ன புறப்பட வேண்டும்? விசுவாசத்தின் வார்த்தை புறப்பட வேண்டும். அநேகர் பாருங்கள், எப்போதும் அவிசுவாசத்தின் வார்த்தையே பேசிக்கொண்டிருப்பார்கள். இது நடக்காது, இது சம்பவிக்காது, இது ஆகாது என்று சொல்லி. அப்போ அந்த நாட்களில் கூட
நாம் என்ன பேச வேண்டும்? விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும். இருதயத்திலிருந்து விசுவாசத்தின் வார்த்தைகள் புறப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசமுள்ள வார்த்தையினால் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த விசுவாசத்தின் வார்த்தை உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தார். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் விசுவாசத்தின் வார்த்தையை பேச வேண்டும். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்ல வேண்டும். அப்படியாக நாம் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசி தேவனோடு நடக்கும்போது அந்த வார்த்தையின்படியே எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்ய அவர் சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கிறார். நமக்குள் காணப்படுகிற அந்த விசுவாசத்தில் ஒரு பெரிதான ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாட்கள் கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நாம் கிறிஸ்துக்குள் எப்படி காணப்படுகிறோம்? நம் இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமானதை பேசுகிறதா? தேவனுக்கு பிரியமான விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோமா என்பதையெல்லாம் இந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனோடு நடக்க வேண்டும். நாம் ஒருபோதும் அவிசுவாசின் வார்த்தைகளை பேசக்கூடாது. நாம் சந்தேகிக்கக்கூடாது. சந்தேகிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும். விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தை நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு சம்பவிக்கும். அந்த வார்த்தையின்படி எல்லாம் ஆண்டு நமக்கு செய்து தர அவர் சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கிறார். அது அப்படியே நமக்கு செய்து தருவார். இந்த நாள் நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஆண்டவர் நமக்கு பெரிதான ஜெயத்தை தர விரும்புகிறார். ஜெயத்தின் மேலே ஜெயத்தை தந்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்கள், ஒரு இடத்துல கூட, என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். எவ்வளோ ஒரு அருமையான விசுவாசத்தின் வார்த்தை. ஆண்டவரே நீ என்மேல் பிரியமாக இருக்கிற, சத்துரு என்மேல் என்னை ஜெயம் கொள்வதே இல்லை என்று சொல்லி விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறார். அதுபோல் அந்த வேதத்தை எத்தனையோ இடத்துல நாம் கூட அவர் பேசுகிற விசுவாசத்தின் வார்த்தைகள் எல்லாம் நாம் வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இப்படியாக எத்தனையோ இடங்களில் அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுவதை, அந்த வார்த்தைகளை, அந்த விசுவாசத்தின் வல்லமை, அந்த வாசனங்களை வாசிக்கும் போது நம் உள்ளத்தை தொடுகிறது பிரியமானவர்களே. அப்போ இந்த நாட்கள் கூட நாம் விசுவாசத்தின் வார்த்தையை பேசி தேவனோடு நடக்க, தேவனுக்கு இஷ்டமானது செய்ய, தேவனை பிரியப்படுத்த நாம் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் கூட நாம் எதை வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அந்த ஏவாள் அந்த கனியை பார்த்து இது புசிப்புக்கு ஏட்டது என்று சொல்லி அந்த பிசாசு சொன்ன உடனே என்ன பண்ணுறான்? அதை வாஞ்சித்தாள். அதை தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணால் அதன் பக்கமாக திருப்பினாள். அப்போ இந்த நாட்கள் கூட நம்ம இருதயத்தில் எப்படி இருக்கணும்? வாஞ்சை தேவனை குறித்து தான் வாஞ்சை இருக்க வேண்டும். அந்த பழத்தை சாப்பிட்ணும் அவள் வாஞ்சித்த உடனே அது என்ன உண்டாச்சு? அந்த சத்துருவின் வல்லமை அவளை தொட்டது. அதை புசித்தால் அவள் பாவத்துக்கு அடிமையானாள். அப்போ நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடு நாம் காத்து கொள்ளும்போது அது போன்ற பாவத்தின் வல்லமை நம்மை தொடுவதில்லை. தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும். நம்மை நடத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை நடத்துகிற பாதையில் நமக்கு பெரிதான ஜெயத்தை தருவார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதனால் கூட நமக்காக ஆண்டவர் பெரிதான ஜெயத்தை தர அவள் உள்ளவராக காத்திருக்கிறார். குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தம் செய்யப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதனால் அந்த நாளில் கூட நம்முடைய இதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ள நம்மை முழுவதுமாக தாழ்த்து தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம். அப்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே சோத்திரம். இந்த நாளில் கூட சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் என்ற வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர், இடைப்பட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தை சுத்தமுள்ளதாக காத்துக்கொள்ள நீர் இந்த நாளில் கூட தந்த ஆலோசனைக்காக சோத்திரம். எங்கள் இருதயத்தில் காணப்படுகிற கசப்பை, வைராக்கியத்தெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே எங்கள் இருதயம் எப்போதும் உமக்கு முன்பாக சுத்தமுள்ளதாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு எங்கள் ஒவ்வொருக்கும் சதையான இருதயத்தை தாங்கப்பா. இருதயத்தின் நிறைவால் வாய் பேசுன்னு சொன்னீங்கப்பா. நாங்கள் எப்போதும் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு முறை பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு முறை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும். துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.